ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே வந்து நார்மல் டெலிவரி தான் ஆகணும் அப்படின்றது ஒரு ஆசை இருக்கும். டாக்டருக்கும் வந்துட்டு நீங்க நார்மலா டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா, காம்ப்ளிகேஷன்ஸ், பிளட் லாஸ் எல்லாமே கம்மி தான். ஸோ உங்களுக்கும் ரொம்ப ஹேப்பியா இருக்கும். பட் ஒரு சில ரீசன்ஸ்க்காக வந்துட்டு நம்ம சிசேரியன் செக்ஷன் வந்து போக வேண்டியது இருக்கும். ஸோ என்னென்ன காரணங்களுக்காக நம்ம வந்து எலக்டிவா சிசேரியன் பண்றோம்? என்ன காரணங்களுக்காக நம்ம எமர்ஜென்சியா வந்துட்டு சிசேரியன் பண்ண வேண்டியது இருக்கு? அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்டி பேபி சென்டர். எங்களோட மத்த வீடியோஸ்க்கு சக்தி ஃபெர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க. ஸோ பிரெக்னன்ட்டா இருக்க லேடீஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு ஆசை இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியே அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில காரணங்களால டெலிவரி வந்துட்டு நம்மளுக்கு சிசேரியன் போக வேண்டியது இருக்கும். என்னென்ன காரணங்களால வந்துட்டு நம்மளுக்கு எலக்டிவா சிசேரியன் பண்றோம் அண்ட் எமர்ஜென்சியா சிசேரியன் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எலக்டிவ் சிசேரியன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி, டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி, உங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி, உங்கள ப்ரிப்பேர் பண்ணி பண்ற டெலிவரி தான் நம்ம எலக்டிவ் சிசேரியன் அப்படின்னு சொல்லுவோம். அதே அது எமர்ஜென்சி அப்படின்னா, நார்மல் டெலிவரிக்காக டாக்டர்ஸ் வந்து உங்கள ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பாங்க. ப்ரொசீஜரும் போயிட்டுருக்கும். பட் உங்களோட சேஃப்டிக்காகவோ, இல்ல பேபிக்கோட ஹெல்த் கண்டிஷனுக்காகவோ நம்ம வந்து எமர்ஜென்சியா வந்துட்டு டெலிவரி பண்றது தான் எமர்ஜென்சி சி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நார்மலா வெஜினல் பர்த் வந்து எப்படி வரும் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு நல்லா பெயின் வரும். வயிறு வந்து இருக்க டைட்டா பிடிச்சு பிடிச்சு விடுற மாரி இருக்கும். அண்ட் லேபர் பெயின் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆன உடனே தலை வந்து கீழ இறங்க ஆரம்பிக்கும். அண்ட் கர்ப்பப்பை வாய்ன்னு சொல்ற அந்த சர்விக்ஸ் வந்து விரிஞ்சு நம்மளுக்கு வந்து அதன் வழியா தலை வந்து கீழ வரும். ஸோ இதுதான் நார்மல் வெஜினல் பர்த் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது சிசேரியன் செக்ஷன் அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து ஆப்பரேஷன் தியேட்டர்ல வச்சு மயக்கம் குடுத்து நம்ம வந்து வயித்துல வந்துட்டு கிழிச்சு அதன் மூலமா பேபி வந்து வெளியில எடுக்கிறது தான் வந்துட்டு சிசேரியன் செக்ஷன். ஸோ ஒன்ஸ் வந்து பேபி டெலிவரி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் போட ஆரம்பிப்போம். அதே மாரி யுட்ரஸ்ல ஸ்டிச் போடுவோம். உங்களோட அப்டாமினல் மசில்ஸ்ல போடுவோம். அண்ட் வந்துட்டு ஸ்கின்ல போடுவோம். ஸ்கின்ல இருக்கிற ஸ்கார் தான் நம்மளுக்கு வெளியில வந்துட்டு ஸ்கார் தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்கின்ல இருக்க ஸ்கார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பேஸ்ட் மாரியே போடுறதுனால, ஒன்ஸ் போட்டதுக்கப்புறம் நீங்க அத ரிமூவ் பண்ணவே வேண்டியதில்லைங்க. இதுதான் வந்துட்டு நம்ம சிசேரியன் செக்ஷன் பண்ற முறை. ஸோ நான் சொன்ன மாரி 2 இண்டிகேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ எலக்டிவ் சிசேரியன் செக்ஷன பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேபியோட பொசிஷன். பேபி வந்து பிரீச் பொசிஷன்ல இருக்காங்க. இல்லாட்டி டிரான்ஸ்வர்ஸ் லைல இருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து எலக்டிவாவே அவங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம சிசேரியன் பண்ணிருவோம். பிரீச் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேபியோட ஹெட் தான் கீழ இருக்கணும். உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்பதான் வந்துட்டு நம்ம டெலிவரி டைம்ல பேபி வந்துட்டு தலை கீழ அந்த மசில்ஸ் எல்லாம் புஷ் பண்ணி கீழ வந்து பேபியோட தலை ஃபர்ஸ்ட் வரும். அப்புறம் பாடி எல்லாம் ஈஸியா வந்துரும். பட் அதே இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரீச் அப்படின்னா நம்ம பேபியோட பட்டக்ஸோ இல்லாட்டி பேபியோட காலோ வந்து கீழ இருக்கும்போது நம்மளால டெலிவரி பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் கால் மட்டும் வந்துட்டு அடுத்து உடம்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் தலை வந்து மாட்டிக்குங்க. ஸோ அப்ப நம்மளால அத வந்து டெலிவரி பண்ண முடியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாசன்டா. பிளாசன்டா வந்துட்டு ரொம்ப கீழால இருக்கு அப்படின்னா, அது பிளாசன்டா ப்ரீவியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம்ல என்னவாகும்னா, பேபியோட ஹெட் கீழ இருந்தா நமக்கு ஈஸியா டெலிவரி ஆயிடும். அதே இது நஞ்சுக்கொடி கீழ இருக்கும்போது நம்ம டெலிவரிக்காக பெயினுக்கு இன்டியூஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சுரும். அண்ட் நஞ்சுக்கொடி தான் ஃபர்ஸ்ட் வெளியில வரும். ஸோ அப்படி இருக்க கண்டிஷன்ல நம்ம நார்மல் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். 3 இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பேபி வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஸ்கேன்ல அப்படின்னா, நம்ம அவங்கட்ட இன்ஃபார்ம் பண்ணிருவோம். பேபி வெயிட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 கிலோக்கு மேலேயே இருக்கும் ஸ்கேன்ல. அப்படி இருக்கும்போது அவங்களோட பெல்விக் போனுக்கும், அவங்களோட ஹெட்டுக்கும் வந்துட்டு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் இருக்கனால, அப்போ கீழ வராது. ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து பேபிய வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். அடுத்தது 4த் இண்டிகேஷன் வந்து பேபி வந்துட்டு பொசிஷன் வந்து மாறி இருக்கிறது. பிரீச்ன்னு சொன்னேன் இல்லையா? அதே மாரி டிரான்ஸ்வர்ஸ் லை அதாவது சைட் டூ சைட்ல இருக்காங்க பேபி. இல்லாட்டி ஒப்ளிக் பொசிஷன்ல இருக்காங்க. இல்லாட்டி வேற ஏதாவது அப்நார்மல் பிரசன்டேஷன்ல இருக்காங்க அப்படின்னா, நார்மல் டெலிவரி கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாரி டைம்லலாம் வந்துட்டு நம்ம எலக்டிவா ஆப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். 5த் இண்டிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டு சிசேரியன் பண்ணியிருக்காங்களோ, இல்ல நம்ம யுட்ரஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்கார் இருக்கோ, லைக் பெருசா வந்துட்டு ஃபைப்ராய்ட் கட்டி மாரி இருந்து, அத வந்து எடுத்து தையல் போட்டுருக்காங்க அப்படின்னு இருக்கவங்களுக்கு, எந்தெந்த யுட்ரஸ்லலாம் வந்துட்டு ப்ரீவியஸா ஸ்கார் இருக்கோ, அவங்களுக்குலாம் வந்துட்டு எலக்டிவா சிசேரியன் பண்ணுவோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா சிசேரியன் பண்ணவங்களுக்கு பேக் தாராளமா பண்ணலாம். அதாவது வெஜினல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிசேரியன் தான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தாராளமா பேக் வந்து நம்ம அலோவ் பண்ணலாம். பட் அதுக்கு வந்துட்டு நாங்க எல்லாமே ப்ரிப்பேர்டா இருப்போம். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி பேபி ஹார்ட் பீட் கம்மியாகுது, இல்ல மதருக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதுன்னா, டக்குனு எமர்ஜென்சியா நம்ம சிசேரியன் எடுத்துருவோம். இல்ல அப்படின்னா, நம்ம நார்மல் டெலிவரிக்கே நம்ம அலோவ் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். அடுத்த 6த் இண்டிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதருக்கு வந்துட்டு ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன், ஹெர்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு கர்ப்பப்பை வாயில இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம நார்மலுக்கு அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா பேபிக்கும் அப்புறம் அந்த இன்ஃபெக்ஷன் வந்துரும். ஸோ அப்படி இருக்க டைம்ல வந்துட்டு நம்ம எலக்டிவா பேபிய வந்துட்டு சேஃப்கார்ட் பண்றதுக்காக, அவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம ஆப்ரேட் பண்ணி பேபி எடுப்போம். ஸோ இந்த மாரி கண்டிஷன்ல தான் வந்துட்டு நம்ம பேபி வந்து எலக்டிவா எடுப்போம். நான் சொன்னது மெயின் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் தான் சொல்லியிருக்கேங்க. அடுத்து வாங்க எமர்ஜென்சி ரீசன் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்குலாம் தெரியும். அது ரொம்ப எமர்ஜென்சியா பண்றது. ஸோ வித்தின் 5 டூ 10 மினிட்ஸ்க்குள்ள நாங்க வந்துட்டு பேபிய வந்துட்டு டெலிவரி பண்ணிருவோம். அதுல என்னென்ன ரீசன் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து பேபிக்கு வந்து ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் ஆகுதோ, அப்ப நாங்க வெயிட் பண்ண மாட்டோம். ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ்னா என்னன்னா, பேபியோட ஹார்ட் பீட் வந்துட்டு நம்ம செக் பண்ணிட்டே இருப்போம். ஒன்ஸ் நீங்க லேபருக்கு போனதுக்கப்புறம், எப்போ வந்து ஹார்ட் பீட் வந்து ரொம்ப டிப் ஆக ஆரம்பிக்குதோ, ரொம்ப குறைய ஆரம்பிக்குதோ, அதுக்கு மேல நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா குறையறதுக்கான இண்டிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபிக்கு உள்ள அஸ்பெக்சியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூச்சுத்திணறல் ஏதோ ஏற்பட்டுட்டு இருக்கு. அப்படி இருக்க டைம்ல அதுக்கு மேல நம்மளால நார்மலுக்கு ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ரேட் பண்ணி இம்மீடியட்டா வந்து பேபி டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கும். இது எதுல மோஸ்ட்டா வரலான்னு பார்த்தீங்கன்னா, மெக்கோனியம் ஸ்டெயின்ட் லைக்கர் அப்படின்னு சொல்லுவோம். உள்ள வந்து பேபி வந்து பார்த்தீங்கன்னா, மோஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. பனிக்குடத்த தண்ணிய வந்து ஒன்ஸ் உடைச்சு பார்த்தோம் அப்படின்னா, அது கிரீனிஷாவோ, இல்ல எல்லோயிஷாவோ, இல்ல ப்ரௌனிஷாவோ இருக்கும். ஸோ உள்ள மோஷன் போயிட்டாங்க அப்படின்னா, அந்த மோஷன் வந்து போய் மூச்சு குழாயில அடைச்சுக்கும். அப்படி இருக்கும்போது பேபிக்கு ஹார்ட் பீட் கம்மியாயிடும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது அதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண முடியாது அப்படின்றதுனால, இம்மீடியட்டா நம்ம சிசேரியன் பண்ணி பேபி டெலிவரி பண்ணிருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரீசன் வந்துட்டு சிபிடி அப்படின்னு சொல்லுவோம். செஃபலோபெல்விக் டிஸ்ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அம்மாவோட பெல்விஸும், பேபியோட ஹெட்டும் வந்துட்டு கரெக்ட்டா ஒத்து வரல. பேபியோட ஹெட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அதுக்கு மேல வந்து கீழ இறங்கி பேபி வரல அப்படின்னா, அதுக்கு மேல நம்ம ட்ரை பண்ண முடியாது. அப்படி இருக்க கண்டிஷன்ல நம்ம உடனே ஆப்ரேட் பண்ணிருவோம். யார் யாரெல்லாம் வந்துட்டு நம்ம ஹைட் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க, 4 1/2 ஃபீட் இல்லாட்டி 5 ஃபீட் இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெல்விக் போன் வந்து ரொம்ப குறுகலா இருக்கும். அப்படி குறுகலா இருக்க பெல்விக் போன்ல கொஞ்சம் பெரிய ஹெட்டா இருந்ததுன்னா கீழ இறங்கி வராது. அததான் நம்ம செஃபலோபெல்விக் டிஸ்ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ப்ராக்ரஷன் ஆஃப் லேபர். நம்ம வந்து நார்மல் டெலிவரிக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்போம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, வலி நல்லா வரும். ஆனா கர்ப்பப்பை வாய் வந்து சுத்தமா விரியவே விரியாது. அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம மருந்து வச்சுட்டே இருப்போம். சுத்தமா வலியே வராது. ஸோ அப்ப குழந்தையோட தலையும் வந்து கீழ இறங்காது. இததான் நான் ப்ராக்ரஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் வந்துட்டு கீழயே தலை இறங்கல அப்படின்னா, அடுத்தது நம்ம ஆப்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்த 4வது இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கார்ட் அரவுண்ட் த நெக். நம்ம வந்துட்டு கொடி வந்து குழந்தைய சுத்தி இருக்கு அப்படின்றத நம்ம ஸ்கேன்லயே பார்த்துரலாம். இருந்தாலும் குழந்தையோட கொடி வந்து ஒன்ஸ் தான் சுத்தி இருக்கு அப்படின்னா, நம்ம நார்மலுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லையா? அப்படி ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு லூஸா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஈஸியா எடுத்து விட்டுறலாம். இல்ல ரொம்ப கழுத்த இறுகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம ஹார்ட் பீட்ல வந்துட்டு அத காமிச்சு குடுத்துருங்க. அப்படி இருக்கிற டைம்ல வந்துட்டு அதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண முடியாது. அப்ப பேபிக்கு வந்து நாம சொன்ன அந்த பெத்த அஸ்பெக்ஸியா வந்துரும். பேபி மூச்சு விடவே சிரமப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்க டைம்ல அதுக்கு மேல கீழ வந்து லேபர நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படின்றதுனால, இம்மீடியட்டா நாங்க தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்துட்டு, இம்மீடியட்டா நம்ம பேபி வந்து டெலிவரி பண்ணி ரெசிஸ்டேட் பண்ணிருவோங்க. அடுத்து 5வது இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு லேபர் ப்ரொசீட் ஆயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆன்டிபார்டம் ஹெமரேஜ்ன்னு சொல்லுவோம். ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்படி இருக்க கண்டிஷன்லயும் நம்ம வந்துட்டு லேபர நார்மலா ப்ரொசீட் பண்ண முடியாது. இதுதான் இண்டிகேஷன் ஃபார் எமர்ஜென்சி சி செக்ஷன். ஸோ நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்றது தான் டாக்டருக்கும் ஆசை, உங்களுக்கும் ஆசை. பட் இண்டிகேட்டட் கேஸஸ்ல வந்துட்டு டாக்டர் வந்துட்டு அதுக்கு மேல அலோவ் பண்ண முடியாது. இதெல்லாம் தான் ரீசன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க வந்துட்டு அத அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ எமர்ஜென்சி சி செக்ஷனுக்கும் இண்டிகேஷன்ஸ் இருக்கு. எலக்டிவ்க்கும் இண்டிகேஷன்ஸ் இருக்கு. ஏதாவது பேபிக்கும் ப்ராப்ளம் இல்ல உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா தான் அவங்க வந்துட்டு ஆப்பரேஷனுக்கு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற டைம்ல வந்துட்டு நம்ம ஆப்பரேட் பண்ணிக்கிறதுல தப்பில்ல.